ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பீட்ரூட் மட்டுமே வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இப்போது விசில் போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பீட்ரூட் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக உள்ளே இறங்குறது. அப்போ நம்மளுக்கு பீட்ரூட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது வேக வச்ச பீட்ரூட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அது கூட பீட்ரூட் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா அரைங்க, இல்லைன்னா ஜாரில் சூடு வரும். அரைச்சி வச்ச பீட்ரூட் மிக்ஸை ஒரு பேனில் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. பேனோட சைடில் ஒட்டுறதையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே கலக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் திக்காயி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்துலைனாலும் பரவாயில்ல. இப்போது நல்ல டார்க்கான கலரில் திக்காக பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறனால இன்னும் கூட திக்காயிருக்கு. இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு கரண்டி வச்சு மெஷர் பண்ணி உருண்டை பிடிச்சா எல்லாமே சமமான அளவில் கிடைக்கும். பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிடிங்க, ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். அதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட்டை ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கிறேன். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் டிலைட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நார்னியா படம் பார்த்தவங்களுக்கு டர்க்கிஷ் டிலைட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் அதவே பீட்ரூட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.